ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட் 2026 பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 சைக்காலஜியில் முழு மதிப்பெண், அதாவது 30க்கு 30 மதிப்பெண் பெறுவதற்கு முக்கியமான எம்சிக்யூ நம்ம உங்களுக்கு பதிவிட்டு வரோம். அந்த வகையில் ஏற்கனவே நம்ம பார்ட் 1 பார்ட் 2 நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து இது பார்ட் 3. முதல் வினா, புலனயிக்க பருவம் எந்த வயது வரை நீடிக்கிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0 to 2 ஆண்டுகள். 2. குழந்தை வளர்ச்சியில் முன்பள்ளி பருவம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி முன் குழந்தை பருவம். அடுத்தது 3. வளர்ச்சியின் எந்த பருவம் படைப்பாற்றல் விளையாட்டு பருவம் எனப்படுகிறது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன் முன் குழந்தை பருவம். 4. அடையாள சிக்கல் எந்த பருவத்தில் அதிகம் காணப்படுகிறது? இதற்கான ஆன்சர் டி ஆப்ஷன் வளரிளம் பருவம். அடுத்தது 5. குழந்தையின் மொழி வளர்ச்சி மிக வேகமாக நடைபெறும் பருவம் எது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் முன் குழந்தை பருவம். 6. கேங் ஏஜ், அதாவது குழு பருவம் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன் 7 to 12 ஆண்டுகள். அடுத்தது 7. தர்க்க ரீதியான சிந்தனை தொடங்கும் பருவம் எது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன் பின் குழந்தை பருவம். 8. நுண்ணிய இயக்கத்திறன் எது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன் எழுதுதல். அடுத்தது 9. வளரிளம் பருவத்தை ஸ்டோம் அண்ட் ஸ்ட்ரெஸ் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பி ஆப்ஷன் ஸ்டான்லி ஹால். 10. எரிக்சனின் சமூக உளவியல் வளர்ச்சியில் முதல் நிலை என்ன? இதற்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன் நம்பிக்கை நம்பிக்கை இன்மை. இதில் அவநம்பிக்கைன்னு கொடுத்துருக்கலாம். அடுத்தது 11. மொழியில் பேப்லிங், அதாவது மழலை ஒலி எப்போது தோன்றும்? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் 6 மாதம். 12. தார்மீக வளர்ச்சி கோட்பாட்டை கூறியவர் யார்? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் கோல்பர்க். அடுத்தது 13. குழந்தைகள் தாமாகவே பேசிக்கொள்வதை பிரைவேட் ஸ்பீச் என்று அழைத்தவர்? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் வைகோட்ஸ்கி. 14. பாதுகாப்பு என்ற கருத்து எந்த பருவத்தில் உருவாகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 7 to 11 வயது. 15. அறிதிறன் வளர்ச்சி எதை குறிக்கிறது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் அறிவு மற்றும் மனத்திறன். அடுத்தது 16. குழந்தை தனது சூழலை ஆராயும் சிறிய விஞ்ஞானி என்று கூறியவர்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பியாஜே. 17. இரண்டாம் நிலை சமூகமயமாதல் காரணி எது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் பள்ளி. அடுத்தது 18. தலைகீழ் வளர்ச்சி, அதாவது செபலோகேடல் என்பது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் தலை முதல் கால் வரை. 19. அண்மை செய்மை வளர்ச்சி என்பது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் உடல் மையத்திலிருந்து நுனி நோக்கி. 20. படைப்பாற்றல் வளரத் தொடங்கும் பருவம்? இதற்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன் முன் குழந்தை பருவம். 21. பருவமடைதல் எப்போது நிகழ்கிறது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் வளரிளம் பருவத்தின் தொடக்கம். 22. மனவெழுச்சி நீட்சி எப்போது குறைய தொடங்குகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பின் குழந்தை பருவம். 23. சுய ஒழுங்குமுறை எதன் வளர்ச்சி? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் உணர்ச்சி மற்றும் அறிதிறன். 24. ஹார்மோன் மாற்றங்கள் அதிகம் நிகழும் பருவம் எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வளரிளம் பருவம். 25. குழந்தை முதலில் சமூக சிரிப்பு எப்போது வெளிப்படுத்தும்?
இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 to 3 மாதங்கள். அடுத்தது 26. உயிருள்ளவை போலவே உயிரற்றவற்றுக்கும் உணர்வு உண்டு என நினைப்பது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முன் குழந்தை பருவம். 27. தண்டனைக்கு பயந்து செயல்படும் நிலை எதை குறிக்கிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தார்மீக வளர்ச்சியின் முதல் நிலை. அடுத்தது 28. கேங் அல்லது குழுவில் இணைவது எப்போது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 7 to 12 வயது. 29. தசை ஒருங்கிணைப்பு எதன் கீழ் வரும்? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் உடல் இயக்க வளர்ச்சி. அடுத்தது 30 மற்றும் லாஸ்ட் ஒன். வளர்ச்சியின் மிக சிக்கலான பருவம் எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வளரிளம் பருவம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.